நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நாம் ஊழியத்தை செய்யலாம், சபையை நடத்தலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம். இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும், அவரை தலையாக கொண்டு செயல்பட வேண்டும். அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. யார் தலைங்க? கிறிஸ்து தான் தலை. தலைன்னு சொன்னாவே சில ஞாபகம் வந்துடும். ஓ, அவர் இல்ல தலைன்னு. தலை கிறிஸ்து தான். இந்த சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கிறது. இந்த தலை இல்லாத இந்த சரீரத்துக்கு வேற பெயர். எல்லாம் இருந்தும் தலை இல்லைன்னா சரீரம் செயல்படாது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செயலற்றிருப்பதற்கு காரணம், சபைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாதபடிக்கு தங்கி அப்படியே தேங்கி கெடுப்பதற்கு காரணம், அங்கெல்லாம் கிறிஸ்து தலையாக இருக்கவில்லை. மனிதனால் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம், மனிதன் அதை துவங்கி இருக்கலாம், மனிதன் துவங்கின அந்த சபைக்கு, ஊழியத்துக்கு, ஸ்தாபனத்துக்கு ஒரு பெயரை வைத்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஏசப்பாவை நம்முடைய தலைவராக, சபையாகிய இந்த சரீரம், ஆலயமாய் இந்த சரீரத்துக்கு கிறிஸ்துவே தலை என்று சொல்லி அவரை கொண்டு வாழ்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless.